13 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 19ஆம் வாரம் வியாழன். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 18 இறை வசனங்கள் 21 அதிகாரம் 19 வசனம் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவை இயேசுவில் 13 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 19ஆம் வார வியாழன். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 18 இறை வசனங்கள் 21 அதிகாரம் 19 வசனம் 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பற்றி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணிகளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவரது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்ட பொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீர் என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியதை போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்று நாம் தூய போந்தியன் மற்றும் தூய ஹிப்லோட்டிசஸ் ஆகிய இருவரையும் நினைவு கூறுகிறோம். ஒரு காலத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த இவர்கள் ரோமை மன்னன் மாக்சிமினுஸ் சர்டனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சமரசம் செய்து இறுதி வரை இணைந்து வாழ்ந்தனர். இவருடைய வாழ்க்கை நமக்கு திறந்த மனதுடன் வாழ்வும் என்ற முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது. குடும்பத்திலும் சமூகத்திலும் பல பிரச்சனைகள் உருவாக காரணம் பிறருடைய கருத்தில் இருக்கும் நியாயத்தை ஏற்றுக்கொள்ளாத நாம் தயங்குவதுதான். நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு உண்மையை அறிந்து கொள்ளும், பிறரை நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் தயாராக இருக்க வேண்டும். நற்செய்தியில் நத்தானியேல் என்னும் தனது தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டதை போல நாமும் உண்மையை உணர்கின்ற பொழுது மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 2 புனிதர்களைப் போல முன்சார்பு எண்ணங்களை விட்டுவிட்டு ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நல்லுறவுடன் அமைதியுடன் நாம் வாழ இன்றைய நாளில் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நம் அனைவரையும் எல்லையற்ற மன்னிப்பின் தெய்வீக கணக்கு முறைகளை பற்றி விளக்குவதை நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் புனித பேதுரு இயேசுவிடம் மிக முக்கியமான மனித கேள்வியை கேட்கிறார்.
என் சகோதர சகோதரி எனக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செய்தார், நான் எத்தனை முறைதான் அவர்களை மன்னிக்க வேண்டும்? யூத பாரம்பரியத்தில் 3 முறை மன்னிப்பதே பெரிய விஷயமாக கருதப்பட்டது. எனவே பேதுரு 7 முறை என்று கூறுகின்ற பொழுது தான் மிகவும் தாராளமாக நடந்து கொள்வதாக நினைக்கிறார். ஆனால் இயேசு பேதுருவின் கணக்கை உடைத்து 7 முறை அல்ல 70 தடவை 7 முறை என்கிறார். இதன் பொருள் நாம் கணக்கு பார்க்காமல் எல்லையற்ற முறையில் மன்னிக்க வேண்டும் என்பதாகும். கிறிஸ்துவ வாழ்வில் மன்னிப்பு என்பது ஒரு தற்காலிக செயல் அல்ல, அது ஒரு நிரந்தர மனநிலை. 10,000 தாலந்து வாங்கிய ஒரு ஊழியன் அரசனுக்கு அதை அடைக்க முடியாமல் தன்னுடைய சக்தியால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு பெருந்தொகையாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் அது பல கோடி கணக்காக நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த ஊழியன் கெஞ்சிய பொழுது அரசன் அவன் மேல் பணிவு கூர்ந்து இறக்கப்பட்டு ஒட்டுமொத்த கடனையும் தள்ளுபடி செய்கிறார். ஆனால் விடுவிக்கப்பட்ட அந்த ஊழியன் வெளியே வருகின்ற பொழுது தனக்கு வெறும் 100 தினாரியம், ஒரு சில மாத கூலி மட்டும்தான் கடன்பட்டிருந்தான். அந்த சக ஊழியனை காண்கிறான். ஆனால் மன்னிக்காமல் இரக்கம் காட்டாமல் அவனுடைய கழுத்தை பிரித்து நெரித்து இரக்கமின்றி அவனை சிறையில் தள்ளுகின்றான். ஆக இதில் இருக்கின்ற கடவுளுக்கு நமக்குள்ள உறவை இந்த ஒரு உவமை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நம் கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், கடன்கள் மிக நமது சொந்த முயற்சியை ஈடு செய்ய முடியாதவை. ஆனால் இயேசு தன்னுடைய சிலுவையின் பலியால் நம்முடைய அனைத்து பாவங்களையும் முற்றிலும் இலவசமாக மன்னிக்கின்றார். பிறர் நமக்கு செய்யும் தீமைகள் நாம் கடவுளுக்கு செய்த பாவங்களோடு ஒப்பிடும் பொழுது அது மிகவும் சிறியதுதான். கடவுளிடம் கோடிக்கணக்கான மன்னிப்பை பெற்ற நாம் நம்மோடு வாழ்கின்ற மற்றவர்களுடைய சிறிய தவறுகளை மன்னிக்க மறப்பது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசன் அந்த இரக்கமற்ற ஊழியனை பிடித்து வதைப்பவர்களிடம் ஒப்படைக்கின்றார். நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே மன்னிப்பை நாம் மறுக்கின்ற பொழுது நம்மை நாமே ஒரு ஆன்மீக சிறையில் அடைத்துக் கொள்கிறோம். கோபம், கசப்பு, பழி வாங்கும் எண்ணம் ஆகியவை நம்முடைய இதயத்தில் அமைதியை கெடுத்து நம்மை நாமே வதைத்துக் கொள்ள காரணமாய் மாறுகிறது. நாம் பிறருக்கு மன்னிப்பு வழங்காத வரை கடவுளிடத்தில் கண்டிப்பாக நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அவருடைய இதய கதவுகள் திறக்காது. ஆகவே இதைத்தான் நம்முடைய கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலும் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதைப் போல எங்களுடைய பாவங்களையும் மன்னியுங்கள் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஆக உங்களோடு ஒருவர் தரும் சகோதரத்தின் இதயத்திலிருந்து மன்னிக்காவிட்டால் நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை தான் நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். ஆக மன்னிப்பை உதட்டளவில் மட்டும் சொல்லாமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வைத்து காயங்களை மறக்கின்ற வழியாக இருக்க வேண்டும். ஆக இன்று நம்மிடம் தவறு செய்தவர்கள், நமக்கு காயப்படுத்தியவர்களை நினைத்து பார்த்து அவர்களை வன்மத்தோடு இருக்காமல் சிலுவையில் தொங்கியபடி தந்தையர்களை மன்னிக்கின்ற இயேசுனுடைய இரக்கத்தை நாடி நாமும் பிறரை மன்னிப்போம். மன்னிப்பின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆண்டு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய விடியலுக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய பாதுகாப்பிற்காக, உமது உடனிருப்புக்காக, நீர் எப்பொழுது எங்களோடு இருந்து எங்களுக்கு அனைத்து கிருபையும் புரிந்ததற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உமக்கு உகந்தவனாக அமைய அருளைத்தாரும். உமது ஒளியால் எங்கள் பாதைகளை வழி நடத்தி இன்று எங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் நாங்கள் அன்பின் சாட்சிகளாக வாழ அருளைத்தாரும். இரக்கமுள்ள இறைவா, இன்றைய நற்செய்தி வழியாக மன்னிப்பின் மேன்மை எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய எண்ணற்ற பாவ கடன்களை நீர் சிலுவையில் உமது இரத்தத்தால் முற்றிலும் துடைத்து விட்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கின்றோம். இறைவா, நீர் எங்களுக்கு காட்டிய அதே எல்லையற்ற இரக்கத்தை நாங்களும் பிறருக்கு காட்ட எங்களுடைய இதயத்தை, பக்குவத்தை எங்களுக்கு தார். எங்களுடைய மனதில் உள்ள கசப்பு உணர்வுகள், கோபம், வன்மம் ஆகியவற்றை அகற்றி எங்களை காயப்படுத்தியவர்களை எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாக மன்னிக்கக்கூடிய தூய இதயத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இன்றைய நாளில் விசேஷ விதமாக வஞ்சகமாக தீய சக்திகளாலும் பலவிதமான போதைப் பொருட்கள் மற்றும் மது பழக்கத்தினாலும்
பாதிக்கப்பட்டு அடிமைப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அதனால் அவருடைய வாழ்வு இழந்து தவிக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் அன்பின் வல்லமையால் இந்த கொடிய பழக்கங்களிலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட செய்திடலாம். அவர்களுடைய பலவீனமான அந்த மனநிலையை மாற்றி தீமைகளை எதிர்க்கின்ற மன உறுதியையும் ஆன்மீக பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்திரலாம். இந்த அடிமைத்தனத்தால் உடைந்து போய் கண்ணீரோடு வாழும் அவர் தம் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் மன தைரியத்தையும் அமைதியையும் தாரும். அவர்கள் தங்களுடைய பழைய பாவ தீய வழிகளை விட்டு விலகி புதிய மனிதர்களாக உமது ஒளியின் பாதைக்கு திரும்பி வர ஒரு நல்வாழ்வை பெற உமது தூய ஆவியானரை அவர்கள் மீது பொழிந்து அவர்களை ஆசீர்வதித்தரலாம். ஆண்டு நாளில் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களை ஒன்றாக நித்திய ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.